நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள். 15 நாளில் முடிந்த திருமண வாழ்க்கை. கணவர் பிரிந்ததால் தனிமையில் வாடிய நடிகை. அது யார் தெரியுமா? ஆம், நடிகை கனகாதான். அதை பற்றித்தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை முழுமையாக பாருங்கள். தமிழ் சினிமாவின் பழம்பெரும் நடிகை தேவிகா. இவரும் இயக்குனர் ஏ பீம்சிங்குடன் துணை இயக்குனராக வேலை பணிபுரிந்த தேவதாஸ் என்பவரும் காதலித்து திருமணம் செய்து கொண்டனர். இவர்களின் மகள்தான் தமிழில் நடிகையாக வலம் வந்த கனகா. கரகாட்டக்காரன் படத்தின் மூலம் ஹீரோயினியாக அறிமுகமானார் கனகா. யாரும் எதிர்பார்க்காத விதமாக கரகாட்டக்காரன் படம் மிகப்பெரிய வெற்றி படமாக அமைந்தது. இதன் காரணமாக கனகா தமிழ்நாடு முழுவதும் அறியப்பட்டார். தொடர்ந்து பட வாய்ப்புகளும் கிடைத்தன. முதல் படம் கரகாட்டக்காரன் ஹிட்டான பிறகு ரஜினி உள்ளிட்ட முன்னணி நடிகர்களுடன் நடித்தார் கனகா. அதேபோல் தெலுங்கிலும் பல படங்களில் புக்கானார். இதன் காரணமாக நிற்க நேரமில்லாமல் ஓடிக்கொண்டிருந்தார் அவர். ராமராஜன், ரஜினி, பிரபு, கார்த்திக், விஜயகாந்த், மம்முட்டி என முன்னணி ஹீரோக்களுடன் இணைந்து நடித்தார் கனகா. 16 வயதில் தொடங்கிய கனகாவின் சினிமா பயணம் 26 வயதில் முடிந்தது. 26 வயதில் திடீரென சினிமாவில் நடிப்பதை தவிர்த்தார். நடிகர் விவேக் ஜோடியாக நடித்த விரலுக்கேத்த வீக்கம் படம் கனகாவின் நடிப்பில் வெளிவந்த கடைசி படம். அப்போது அவருக்கு வயது 26. இதனை அடுத்து அவர் என்ன ஆனார் என்றே தெரியவில்லை. 1980களில் முன்னணி நடிகையாக வலம் வந்த நடிகை கனகா இன்னும் பல வருடங்கள் தொடர்ந்து டாப் இடத்தில் எதிர்பார்ப்பார் என்று எதிர்பார்க்கப்பட்ட சூழலில் அவர் சினிமாவில் இருந்து விலகியது ரசிகர்களை அதிர்ச்சியடையச் செய்தது. கனகாவின் அம்மா அப்பா இருவரும் காதல் திருமணம் என்றாலும் 3 ஆண்டுகளில் அவர்கள் பிரிந்தனர். இதனால் கனகா அம்மா தேவிகாவின் வளர்ப்பில் வளர்ந்தார். அம்மாதான் கனகாவுக்கு அனைத்தும். ஆனால் 2002ஆம் ஆண்டு தேவிகா 89வது வயதில் திடீரென இறந்தபோது தனிமையானார் கனகா. இந்த நிலையில்தான் 2007ஆம் ஆண்டு கனகா கலிபோர்னியாவைச் சேர்ந்த இன்ஜினியர் ஒருவரை திருமணம் செய்தார் என தகவல் வெளியானது. ஆனால் 2010ஆம் ஆண்டு பேட்டி கொடுத்த கனகா திருமணம் முடிந்த 15 நாட்களில் கணவர் காணாமல் போய்விட்டார், அவரை பற்றி எந்த தகவலும் இல்லை என கூறி அதிர வைத்தார். இதன் பின் கனகா இறந்துவிட்டார் என வதந்தி பரவ தான் நன்றாக இருப்பதாக பேட்டி கொடுத்தார். எனினும் வெளியுலகுடன் தொடர்பு இல்லாத அளவு தனிமை நாடினார். இந்த வீடியோ பிடித்திருந்தால் வீடியோவிற்கு ஒரு லைக் கொடுத்துவிட்டு நமது சேனலையும் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.